ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் நம்மளுக்கு தெரியாமலே நிறைய எனிமீஸ் நம்மளுக்கு உருவாவாங்க. அது எப்படி உருவாகுறாங்க? நம்மளுடைய பிஹேவியர்னாலயா? இல்ல வேறு ஏதாவது காரணமா? என்னைக்காவது அத யோசிச்சிருக்கீங்களா? வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்கள், ரொம்ப சின்ன விஷயங்கள், நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயமா? அப்படின்னு யோசிக்கிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு தெரியாமலே நம்மளுக்கு எனிமிய உருவாக்குது. அதில வந்துட்டு ஒரு சில விஷயங்கள நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, காஃபி பிரேக். டீ ஆர் காஃபி பிரேக் தான் வந்துட்டு நம்மளுடைய மேஜர் வென்ட் அவுட் பிளேஸ் இல்லையா? ஸோ அந்த கேஃப்டீரியால நிக்கும்போது, "என்ன அந்த மேனேஜர் இப்படி பண்றாரு? சரியில்ல. அவருக்கே வேலை பார்க்க தெரியல. நம்மள போட்டு டார்ச்சர் பண்றாரு." இந்த மாதிரியான ஏகவசனங்கள் நம்மளுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது, நம்ம கூடவே இருப்பான் பாருங்க ஒரு கலீக் நம்மளுக்குன்னு. அவன் ஃப்ரெண்டாவும் இருப்பான், கலீகாவும் இருப்பான். பின்னாடியே நம்மளுக்கு வந்துட்டு குழி தோண்டுற ஒரு துரோகியாகவும் இருப்பான். ஸோ ஆஃபீஸ பொறுத்தவரைக்கும் என்னைக்குமே நம்ம கலீக்ஸ்னா கலீக்ஸ் அந்த லிமிட்டோட நம்ம வச்சுக்கிறணும். ஆஃபீஸ விட்டு வெளியில வந்துட்டா பாய் அவ்வளதான். அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வரோம்னா, ஹவ் ஆர் யூ? அந்த லெவல்ல தான் வச்சுக்கணும். அத விட்டுட்டு நீங்க பண்ற அந்த ஒரு சில தவறு, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்ற அந்த விஷயம் நேரா வந்துட்டு உங்க மேனேஜர் காதுல போய் விழுகும். அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு பிளாக் மார்க் தான், ஒரு பேட் இம்ப்ரஷன் தான் உங்கள பத்தி கிரியேட் ஆகும். செகண்ட் திங் என்ன அப்டின்னா, நீங்க ரொம்ப டேலண்டா இருப்பீங்க. ஒரு வொர்க் இல்ல ஒரு ப்ராஜெக்ட்ட இண்டிவிஜுவலா கூட உங்களால முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அத முடிச்சும் இருப்பீங்க. பட் டெஃபினெட்லி நீங்க டீம்ல வந்துட்டு ஒரு சில சின்ன ஹெல்ப்ஸாவது நீங்க வாங்கியிருப்பீங்க மத்தவங்க கிட்ட இருந்து இல்லையா? பட் எண்ட் ஆஃப் த மொமெண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு நீங்க சப்மிட் பண்றப்போ, இது ஃபுல்லா நான் தான் பண்ணுனேன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு இமேஜ நீங்க வந்துட்டு கேரி பண்ணும்போது, உங்க கூட இருக்கிற கலீக்ஸ் எல்லாருக்குமே உங்க மேல பொறாம வரும். எங்க இவன் வந்துட்டு நம்மள மீறி மேல போயிருவானோ? நம்மளுக்கான லெவல் கிடைக்காம இங்க போயிருமோ? அந்த ரெகக்னேஷன் கிடைக்காம போயிருமோ? அப்படின்ற அந்த ஜெலஸ்லயே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய வொர்க்க வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்கோ, இல்ல உங்க மேனேஜர்கிட்ட உங்கள பத்தி நீங்க வந்துட்டு நாட் கேப்பபிள் அப்படின்ற மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லி, உங்க மேல குறை கண்டுபிடிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னைக்குமே ஒரு வொர்க் நீங்க பண்றீங்க அப்படின்னா, உங்க கலீக்ஸுக்கும் கூட ஒர்க் பண்றவங்களுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு சின்ன சின்ன கிரெடிட் குடுங்க. ஸோ அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, உங்கள வேணும்னே மட்டம் தட்டுறதுக்காக, யூ ஆர் நாட் கேப்பபிள்ன்னு ப்ரூவ் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க பண்ற ஒவ்வொரு சில்லி மிஸ்டேக்ஸையுமே வந்துட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டீம் மெம்பர்ஸ் எல்லார் முன்னாடியிலயும் வந்துட்டு அத எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. உங்க கலீக்ஸோ, இல்ல உங்க மேனேஜரோ, டீம் லீடரோ யாரோ ஒருத்தர் வந்துட்டு அத என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைலைட் பண்ணி பண்ணி அ ஒரு கட்டத்தில என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்க மேல இருக்கிற அந்த நம்பிக்கையவே உடைச்சிருவாங்க. உங்க மேனேஜருக்கோ, இல்ல டீம் மெம்பர்ஸ்க்கோ உங்க மேல இருக்கிற அந்த நம்பிக்கை போயிரும். அந்த மாதிரி போனதுக்கப்புறம் உங்கள யாரும் நம்பவும் மாட்டாங்க. யூ ஆர் நாட் அ குட் பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு முத்திரை குத்திருவாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையானது. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க பண்ணாத ப்ராஜெக்ட்ல உங்க மேல பழிய தூக்கி போட்டு அவங்க எஸ்கேப் ஆவாங்க. ஸோ இந்த 4 விஷயங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு ரிசம்பிள் ஆயிருக்கும். Thanks for watching.